உலகத்துக்கெல்லாம் தகப்பனாக இருக்கிறான் ஆதி மங்கமில்லாத அருள் பெருஞ்சோதியாக விளங்கும் சாட்சாதி சிவபெருமான் அந்த கையில நல்ல கைலாசத்தில் ஆதிவெளி அந்த கைலாசத்தில் அந்த சத்தியோட சிவனுமாக அந்த பகவானோடு பார்வதியும் அந்த விநாயகனோடு முருகனுமா அந்த பிரம்மலோக தலமதி அந்த பிரம்மலோக தலமதி அந்த பிரம்மனோடு கலைமகள பிரம்மலோக தலமதி கடலோடு லட்சுமியும் யாரெல்லாம் குணவருக்க தெய்வலோ கைலாசத்தில் குருவிருக்கும் அந்த குருவிற்கு அந்த குருவிருக்கும் நாளையே அந்த குருவிருக்கும் நாளையே எல்லா காரணங்கள் நடக்குகிறார் குருவிருக்கும் நாளையே அட்டகிரி பர்வதம் அருணகிரி பர்வதம் சொத்தகிரி பர்வதம் சோழகிரி பர்வதம் தாராக படைக்கப்பட்டு வெளி கைலாச பர்வதத்திலே 30 தேவிமார்கள் தோன்றுகிறார்கள். யார் யாருப்பா? அடைமகன், கலைமகன், மலைமகள் என்று 30 தேவிகள் தோன்றுகிறார்கள். அன்னை கலைமகள் பெண்கள் மட்டும் பிறந்தா போதுமா? ஆண்களும் பிறக்க வேண்டும் அல்லவா? ஆண்கள் பிறந்ததான் ஜனவரகம் கூடும் உலகம் அல்லவா? அதனால 30 தேவர்கள் தோன்றுகிறார்கள். ஆக்கவும் அழிக்கவும் பிறந்த என் மாய கண்ணன் இந்த உலகத்தை பிறவி செய்தான் பிரம்மன். இந்த உலகத்தை பிறவி செய்தான் அல்லவா பிரம்மன்?
அந்த படித்து விட்ட மனுக்களுக்கு படிகளுக்கு தொழில் கொண்டவன் சரி புத்திரனாக விளங்கும் ஆமா சாட்சாதி சிவபெருமான் சிவபெருமான் இந்த 3 தேவர்களும் சரி இந்த 3 பெண்ணை மணமடிக்கிறார் யாரு தெரியுமா சாட்சாதி சிவபெருமான் சரி கண்ணன் தங்கையாக விளங்கும் பார்வதி பார்வதி மணமடித்து கைலாசத்தில் கொள்விருக்கிறார் கைலாசத்தில் இருக்கின்றாள் அந்த நான்முகனாக விளங்கும் பிரம்மன் அன்னை கலைமகளை மணமடித்து சரி அழகாக பிரம்மலோகத்திலே கொள்விருக்கிறார் ஆமா இந்த லட்சுமி பெண்ணை மணமுடித்து என் பெருமாள் மாயவன் 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம் எடுத்தான் அல்லவா கண்ணன் அவதாரம் திருப்பால் கடலிலே ஆதி சேஷன் என்று சொல்லுகின்ற அஞ்சித்தலை நாகத்திலே அழகாக உழவிருக்கிறான் அல்லவா இந்த 3 பேர்களுக்கும் 3 தொழில் உண்டு பிரம்மனுக்கு என்ன தொழில் தெரியுமா இயரும் யானை முதல் எப்பதிராயிரம் ஜீவனையோ அழகுடனை தான் படைத்த எப்பறிவு முதலல்லவா ஆடறிவு ஜீவனை தான் படைத்த ஜீவன் முதல் அறிவல்லவா அந்த செடி மரத்தை தான் படைத்தார் இரண்டாவது அறிவல்லவா அந்த இயரும்போ சித்தரும்போ மூணாவது அறிவல்லவா அந்த தண்ணில வரும் மச்ச இனங்கள் நாலாவது அறிவல்லவா அந்த பச்சு பறவை தான் படைத்தார் ஐந்தாவது அறிவல்லவா வனச்செடிகளை தான் படைத்தார் காட்டில் வாழ் விளக்குகளை ஆறாவது அறிவல்லவா ஐயனை நம்மளை போலையும் மனிதனையும் ஆறாவது அறிவல்லவா அறிவு படைக்கிறான் எதுக்காண்டவா 6 அறிவு யாருக்கு கொடுக்கிறான் என்று சிந்தித்து பார்க்கும் போது நம்மளை போல மனிதனுக்கு கொடுக்கிறான் இயற்பு யான முதல்கள் வானம் என்றும் பூமி என்றும் தாவர இனங்களை படைத்தான் அல்லவா இந்த படைத்த மனுக்களுக்கு படியலுக்கும் தொழில் கொண்டவன் யாரு தெரியுமா அந்த சாட்சாதி சிவபெருமான் படைத்து விட்ட மனுக்களுக்கு படைத்து விட்ட மனுக்களுக்கு படியலுக்கு எடுத்து வீட்டு மனுக்களுக்கு இறையலுக்கு ஏகி வாரா நாளினல்ல திணைகள் வாங்கி நாளினல்ல திணைகள் வாங்கி திணைகள் வாங்கி அகில உலகத்தேக்கு படியானக்க ஆண்டவனோ ஐயனை சாட்சாதி சிவபெருமா